ஒரு பெண் குழந்தைய சுமந்துட்டு போராடுறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு நிலை தான். அதுவும் இன்னைக்கு நல்ல விஷயமா அந்த அம்மாவுக்கு ஆண் குழந்தை பிறந்ததா கேள்விப்படுறோம். இது நம்ம நல்லதா எதிர்பார்க்கலாமா? இல்லை, ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, அது பிறந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் தானே. குழந்தை அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிறந்துருச்சு. ஸோ இனிமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா அந்த குழந்தைக்காக நம்ம போராடுவோம் அப்படின்றது இன்னும் தெளிவாக போராடுவாங்க. ஒன்று. ரெண்டாவது, இப்போ அவங்க வழக்கு போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அந்த மெயின்டெனன்ஸ் கேஸே அந்த அம்மாவை பார்த்துக்கிறதுக்காகவும் பிறக்க போகிற குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஏற்கனவே போட்டாங்க. இப்போ குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் குழந்தைக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ்ஸு, ஸோ இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் டெலிவரிக்கு எக்ஸ்பென்சஸ்ஸு, இதெல்லாம் சேர்த்து தான் அந்த அம்மா போட்டிருந்தாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேனு, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ஸு. ஸோ இது மட்டும் அல்லாமல் அந்த குழந்தைக்கு உண்டான மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ஸு, அப்புறம் படிப்பு செலவுகளுக்கு பின்னாடி தேவையான செலவுகள் எல்லாமே சேர்த்து தான் அவங்க பார்த்திங்கன்னா 6 லட்சம் ரூபாய் எனக்கு மாதம் செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேஸ் போட்டிருந்தாங்க.